1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் வலியா இருந்தாலும் சரிங்க. அது மூட்டு வலி, முதுகு வலி, L4 பிரச்சனை, L5 பிரச்சனை, டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, குடல் வலியா இருக்கு, இல்ல இடுப்பு வலியா இருக்கு, துணிகால் வலியா இருக்குது, இல்ல மூட்டு வலி இருக்குது, மூட்டு வீக்கமா இருக்குது, நடக்கும்போது கடக்கணும் சவுண்ட் வருது, உட்கார முடியல, எழ முடியல, பயங்கரமான வலி. வீட்டில் உள்ள எஜமானி அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் நின்றுட்டே இருக்கிற வேலை. ஃபர்ஸ்ட் காலையில எழுந்த உடனே குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்பணும், அதுக்கப்புறம் கணவர் இருக்காருன்னா அவரை வந்து கம்பெனிக்கு அனுப்பணும், இல்லைனாக்க அவர் வேலைக்கு அனுப்பணும். இதெல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்ல அவங்க அப்பாடா அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க. உட்காந்து உடனே பார்த்தா துணியெல்லாம் இருக்கும், துணி துவைக்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் துணி துவைச்சு முடிச்ச உடனே நைட் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணணும், சாப்பாடு பண்ணுவாங்க. ஏஞ்சல் வீலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு சோனாரிதாஸ். நம்முடைய அருகில் பாத்தீங்கன்னா ஹோமியோபதி டாக்டர் இருக்காரு. இவர் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய மருந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த ஹாயிங்க மேல் குச்சி தான் பூசணும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் வலியா இருந்தாலும் சரிங்க. அது மூட்டு வலி, முதுகு வலி, L4 பிரச்சனை, L5 பிரச்சனை, டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, குடல் வலியா இருக்கு, இல்ல இடுப்பு வலியா இருக்கு, குதிகால் வலியா இருக்குது, இல்ல மூட்டுக்கு வலி இருக்குது, மூட்டு வீக்கமா இருக்குது, நடக்கும்போது கடக்கணும் சவுண்ட் வருது, உட்கார முடியல, எழ முடியல, பயங்கரமான வலி அப்படின்றீங்களா? எல்லா வகையான வலி எத்தனை வருஷம் வலி இருந்தாலும் 3 நாள்ல சரி பண்ண முடியும்னு சொல்றாரு. அது எப்படி சரி பண்றாரு, அதுல என்னென்ன மருந்துகள் கலந்துருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க. எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொன்னா, எங்க எல்லா வியாதிக்கும் எப்படியாவது ஒரு நல்ல மருந்தை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடுதலுக்குள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஒரு 10 வருஷமா எனக்குள்ள தேடல் இருக்கு. அந்த 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வலி சார்ந்த பிரச்சனைக்கு என்னுடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு, அதையும் பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த தைலத்தை போட்ட உடனே வலி குணமாகணும் அப்படின்னு நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தேன். அப்படி கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் சென்னை குளத்தூர்ல இருக்கிற மதிப்புக்குரிய ஹோமியோபதி டாக்டர். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இவர் பாத்தீங்கன்னாக்க எப்படிப்பட்ட வலினாலும் சரி, எத்தனை வருஷம் வலியா இருந்தாலும் சரி, 5 வருஷம் வலியா இருக்கு, 10 வருஷம் வலியா இருக்கு, 15 வருஷம் வலியா இருக்கு, ஒரு மாடிப்படி ஏற முடியல, ஒரு மாடிப்படி இறங்க முடியல, கொஞ்சம் தூரம் நடக்க முடியல, கொஞ்சம் தூரம் நடந்து வர முடியல, சேர்ல உட்கார முடியல, உட்கார்ந்து எழ முடியல அப்படின்னு எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, அவர் தயாரிச்ச இந்த ஹோமியோபதி காம்பினேஷன் உள்ள இந்த ஆயில் 3 நாள் தேய்ச்சாவே போதும், முற்றிலுமா குணமாகுது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது எப்படி குணமாகும்? குடல் வலி குணமாகன்றாரு, கை கால் வலி குணமாகன்றாரு, இடுப்பு வலி குணமாகன்றாரு, டிஸ்க் கம்ப்ளைண்ட் இருக்கா குணமாக அப்படின்றாரு. அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி குணமாகன்றாரு, குதிகால் வலி குணமாகன்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது எப்படி ஆகுது, அது என்னென்ன மருந்துகள் இருக்குது அவர்கிட்ட கேட்போம். அது எவ்வளவு பேர் கொடுத்து சக்சஸ் பண்ணிருக்கான்றதையும் நம்ம கேட்கலாமாங்க. ஐயா, இந்த அற்புதமான மருந்தை வந்து நீங்க நிறைய என்கிட்ட சொல்லிட்டீங்க, ரொம்ப அற்புதமா இருந்தது கேட்கறதுக்கு. இத மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, இது எல்லா வகையான வலியையும் எப்படி 3 நாள்ல சரி செய்யுது? சரி, இப்போ வந்து நம்ம என்னன்னா ஹோமியோபதி காம்பினேஷனும் அதுக்கப்புறமா அது கூட மேல தடவத்துக்கு நல்ல எண்ணெயில வந்து அதை வந்து போட்டு அப்புறமா வந்து தயாரிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து அது நம்ம போட்டோம்னா எங்கெங்க வலி இருக்கோ அவங்களாம் வந்து எப்படி போடணும்னா, இதுதான் உங்களோட மூட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மேல மட்டும் போடக்கூடாது, சுத்தி பேண்ட் மாதிரி போடணும். அப்பதான் வந்து நல்லா சரியாகும். ஆமா, பேண்ட் சுத்துற மாதிரி சுத்தணும் எப்பவுமே. மேல மட்டும் தடவினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து போவாது. சுத்தி பேண்ட் மாதிரி தடவினீங்கன்னா சூப்பரா வந்து சரியாகும். சரிங்களா? ஒரு 3 நாள்ல வந்து நம்ம வந்து போட்டீங்கன்னா என்ன மாதிரி வலினாலும், இப்போ வந்து மூட்டு வலி இப்படி ஆட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்கும். எப்பவுமே சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கும் சரி, படிக்கட்டு ஏறவங்களுக்கும் சரி, இல்லைன்னா ஓவர் ஸ்போர்ட்ஸ் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி கேட்கணும். அதுக்கு வந்து ஸ்ப்ரே அடிப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப என்ன சொல்றது அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்லாம் போவாங்க. ஆனா வந்து நம்ம கிட்ட அந்த மாதிரி தேவையில்லை, நம்ம ஆயில போட்டாலே வந்து சரியாயிடும். சொல்றீங்க? ஆமா, சரி. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் உள்ள எஜமானி அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் நின்றுட்டே இருக்கிற வேலை. ஃபர்ஸ்ட் காலையில எழுந்த உடனே குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்பணும், அதுக்கப்புறம் கணவர் இருக்காருன்னா அவரை வந்து கம்பெனிக்கு அனுப்பணும், இல்லைனாக்க அவர் வேலைக்கு அனுப்பணும். இதெல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்ல அவங்க அப்பாடா அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க. உட்காந்து உடனே பார்த்தா துணியெல்லாம் இருக்கும், துணி துவைக்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் துணி துவைச்சு முடிச்ச உடனே நைட் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணணும், சாப்பாடு பண்ணுவாங்க. இப்படி நின்றுட்டே இருக்கும்போது பெரும்பாலும் பெண்களுக்கு, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த இடுப்பு வலி ரொம்ப அதிகமா இருக்குது, கை கால் வலி, மூட்டு வலி அதிகமா இருக்குன்றாங்க. இவங்களுக்கும் அந்த 3 நாள்ல சரியா போகுமா? இவங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு வலிக்குது ஆசிரியா முடியல அப்படின்னா, இன்னைக்கு போட்டீங்கனாலே, இன்னைக்கு போட்டு தூங்கினாலே அடுத்த நாளே வந்து நல்லா வேலை செய்வாங்க. சரிங்களா?
வேண்டாம். 3 நாளே வேண்டாம். 3 நாளே வேண்டாம். அடுத்த நாளே நான் வந்து ரொம்ப 3 நாள் ஏன் சொல்றேன்னா, ஒரு ரொம்ப இடிச்சுக்கினாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரினால 3 நாள். இது வந்து ரெகுலர் வலி, அது வந்து தாங்கிப்பாங்க. ஓகே ஓகே. பர்சன்டேஜ் இருக்குங்க சார். ஆமா சார். வந்து 100% இருக்கு. நம்ம வந்து போட்டோனே ஒரு 50% சரியாயிடுச்சுன்னா அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. 3 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சூப்பர் சூப்பர். அடுத்த நாளே வந்து வேலை செய்யலாம். அன்னைக்கே போட்டா அன்னைக்கே வேலை செய்யலாம். நேர்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இவருடைய ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, உங்களுடைய ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கிளினிக் வந்து குளத்தூர்ல இருக்குங்க. ஸ்ரீனிவாச 5th ஸ்ட்ரீட் ஸ்ரீனிவாச நகர், குளத்தூர், சென்னை 99. ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. ஆமா. இவர் பாத்தீங்கன்னாக்கா ஹோமியோபதி டாக்டர். இவர் அதுக்கு மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் வைத்தியம் பாக்குறாரு. பெரும்பாலும் பேரலைஸ் வந்தவங்கள 21 நாள்ல சரி பண்ணிருக்காரு. பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆறாவது புண்கள் மத்த எல்லா வியாதிகளுக்கும் பாத்தீங்கன்னா மருத்துவம் பாக்குறாரு. ஒரு கேஸ் வந்தா, அதாவது ஒரு பேஷண்ட் வராங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் அவங்க கிட்ட பேசணும். அப்பதான் அவங்க மனநிலையை பத்தி புரிஞ்சுட்டு அந்த மனநிலைக்கு ஏற்ற மருந்துகளை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி மின்னல் மாதிரி வேலை செய்யும் ஓய்வு மருந்து. அப்படிப்பட்ட ஓய்வு மருந்துலாம் கண்டிப்பா இருக்கு. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ நான் இந்த வலி சம்பந்தமான பிரச்சனைக்கு வரேன் சார். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க கம்பெனில வேலை செய்யறவங்க, மத்த இடத்துல வேலை செய்யறவங்க, இல்ல விவசாயம் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஆண்களா இருந்தாக்க இடுப்பு வலி, மூட்டு வலி, முது வலியா இருக்கும். பொழுதுமைக்கு வேலை செய்வாங்க. சாயந்தரம் வந்து அப்பாடா என்னால ஒண்ணுமே முடியலையே, இடுப்பெல்லாம் வலிக்கணுமா, பிள்ளைங்களை ஏறி பிள்ளைங்களை ஏறி இந்த காலை வச்சு அமுத்த சொல்லுவாங்க குழந்தைங்களை. இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து எப்படி வேலை செய்யும், எவ்வளவு நாள்ல தீர்வு? இப்போ வந்து கம்ப்யூட்டர் வேலை செய்யறாங்க சரிங்களா. நிறைய பேர் கம்ப்யூட்டர் விட மொபைல் யூஸ் பண்ணலாம். மொபைல் எப்படின்னா இப்படி பார்த்தோம் யூஸ் பண்ணணும். இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கழுத்துல வந்து ஒரு 5 கிலோ எடை போடுற மாதிரி ஆயிடும். வெயிட் அதிகமாகும். அவங்க இப்படி பார்த்தோன்னா என்ன ஆகும், எடை போடினே போகும் நம்ம கழுத்து இப்படி சாயதால. சரி சார். இப்போ மொபைல் யூஸ் பண்ணாங்கன்னா இப்படிதான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா படுத்துட்டு யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அந்த மாதிரி கழுத்து வலி, முதுகு வலி, ஏன்னா சேர் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க சார் ஆபீஸ்ல. அவனே 2000 3000 சேர் வாங்கி கொடுக்கும். கண்டிப்பா அது வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. அப்போ வந்து முதுகுல, கழுத்துல எங்க அப்ளை பண்ணாலுமே அடுத்த நாளே சரியாயிடும். நாம டெய்லி ஒர்க் பண்றவங்களுக்கு சரியாயிடும். நம்ம ரொம்ப கிரானிக்கா வராங்க பாருங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி இழுத்துட்டாங்க, ஏன்னா வந்து ஓவர் வெயிட் போட்டு இழுத்துரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு 3 days 7 days ஆகும் சார். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் இருந்தாலும் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அதிகபட்சம் 7 நாள் சரியா போகுன்றீங்களா? இது வந்து ஒரு மிராக்கிள்னு சொல்லலாம் சார். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வலிக்க பாத்தீங்கன்னா அங்கங்க போறாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிசியோதெரபி, அவங்க என்ன சொல்றாங்க, கண்டினியூவா வர சொல்றாங்க. கண்டினியூஸா ஒரு 3 மாசம். ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்தா, ஆயுர்வேதா, யுனானில ஒரு மருத்துவங்கள் இருக்கு. இப்போ அதுலயே பாத்தீங்கன்னாக்க வர்ம ட்ரீட்மெண்ட்னாக்கா அது ஒரு சில நாட்கள் போகணும். ஆனா நீங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த ஸ்பெஷல் மருந்து பாத்தீங்கன்னாக்க அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்றீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது வேலை செய்யுது இல்லையா, அதுதான் நான் சொல்லுறேன். இப்போ சார் இவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்போ பெரும்பாலும் ஜென்ரலா காமனா பாத்தீங்கன்னா ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகள் இருக்காங்க, அதாவது ஆண் பெண் இருப்பாளர் இருக்காங்க. இவங்களுக்கு காமனா வர்ற வலி, அதாவது குடங்களுக்கு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி அப்பப்ப வருது. வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டை வாங்கி போட்டுக்கிறேன், இல்ல ஒரு ஆயில வாங்கி போடுறேன், இல்ல ஒரு பிசியோதெரபி பண்ணுறேன், இல்ல ஒரு வர்மவோ பண்ணிடுறேன், அப்போதைக்கு நல்லா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மருந்தை வாங்கி வச்சுட்டு எத்தனை நாள் தேய்ச்சாக்க ரிசல்ட் வரும்? இப்போ வந்து ரெகுலரா வந்து வலி இருக்கவங்க சொல்லுங்க. ஆமா, ரெகுலரா வலிப்பா, ஏதோ ஒரு வலி வந்துனே இருக்கு, அது முடியல, ஒன்னும் மாத்திரை போடணும், இல்லைனாக்க ஏதோ ஒரு ஆயில் வச்சு தேய்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆயில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்? சப்போர்ட் பண்ணது எப்படின்னா, இப்போ எங்க வலிக்குதோ, முட்டு வலிக்குது, கால் வலிக்குது, இந்த கழுத்து வலிக்குது, எங்க வலிக்குதுனாலும் நம்ம ஆயில் வந்து தேய்ச்சாங்கன்னா போதும், ஒரு பேண்ட் மாதிரி தேய்ச்சானா போதும். சூப்பர். ஒரு 3 நாள்ல வந்து சரியாயிடும், சுத்தமா சரியாயிடும். ஆமா. அதுக்கப்புறமா என்னன்னா அந்த சப்போர்ட் கொடுக்குறோம்ல, ஒரு மாசம் 2 மாசத்துக்கு வலிக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சில தப்பு பண்ணுவோம். ஆக்குபேஷன் லாஸ் தான் சார். இப்போ நீங்க வலி சொல்றதுதான் நம்ம வந்து கரெக்டா பண்ணாதான் வலிக்குது. நம்ம கரெக்டா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். போஸ்டர் இருக்கட்டும், உட்காரது இருக்கட்டும், இல்ல வந்து மொபைல் யூஸ் பண்றது இருக்கட்டும், இல்ல சோஃபால உட்காரது இருக்கட்டும், இல்ல படுக்கிறது இருக்கட்டும், எல்லாமே சரி பண்ணிட்டாங்கன்னா அந்த வலியே இருக்காது. அங்கேயும் வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் போக வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் யூஸ் பண்ண வேணாம். அவங்க கரெக்டா சரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணோம்னா எங்கேயும் ஹாஸ்பிட்டலும் போக வேணாம். இல்ல திருப்பி அவங்க தப்பு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணி தான். சூப்பர் சூப்பர். அப்போ நிரந்தரமான தீர்வுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க. இது மறுக்க முடியாத உண்மை. ரொம்ப அற்புதமா சார். ஏன்னா நிறைய தேர்தலுக்கு பின்னாடி மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவலை கொடுக்கணும் போது நீங்க கடவுள் கொடுத்த பொக்கிஷம் மாதிரி. ஏன்னா உங்களுடைய சேவை வந்து நிறைய பேருக்கு தேவை. ஏன்னா எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வழியால கண்டிப்பா அவசரப்பட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு வீடு எடுத்துன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த 5 பேர்ல 2 பேருக்காவது இந்த மூட்டு வலி, முதுகு வலியெல்லாம் இருக்கு. அது குறிப்பிட்டு ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு காமனா எல்லாருக்கும் பேசிக்காவே எல்லா வலியும் இருக்கு.
மூட்டு வலி, முதுகு வலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கை கால் வலி, குதிகால் வலின்றாங்க. இவங்களுக்கு எல்லாருமே இந்த ஆயில் யூஸ் ஆகும் இல்லையா? ஆமா சார், யூஸ் ஆகும். நேர்களே பார்த்திருப்பீங்க. அதாவது வீட்டுல எப்படி ஒரு தண்ணி அத்தியாவசியமான பொருளோ, வீட்டுல எப்படி ஒரு அரிசி பருப்பு அத்தியாவசியமான பொருளோ, வீட்டுல எப்படி ஒரு உப்பு அத்தியாவசியமான பொருளோ, வீட்டுல எப்படி ஒரு பேஸ்ட் அத்தியாவசியமான பொருளோ, அதே மாதிரி இந்த ஆயிலுக்கு இந்த ஆயில் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஒரு அத்தியாவசியமான பொருள். ஏங்க வாங்கி வச்சுக்கோங்க. வலி வந்த தேங்க அதான் சொல்றல, ஒரு நாள் சரியா போகுன்றாரு. எத்தனை வருஷம் வழியா இருந்தாலும் சரி, 10 வருஷம் 15 வருஷம் இருந்தாலும் ஒரு 3 நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள தேங்க சரியா போகுன்றாருல. அப்ப தாராளமா வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான தானே. அதனால எல்லார் வீட்லயும் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல கீழே போற நம்பர் கால் பண்ணிட்டு ஐயாவுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கண்டிப்பா நேர்ல வந்து பாருங்க. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஐயா கிட்ட இருக்கு, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, நிறைய நோய்களை வந்து குணமாக்கிருக்காரு. வரப்போற வீடியோல ஒவ்வொரு நோய்க்கும் எப்படி ஸ்பெஷலா வந்து அவர் மருந்து கொடுக்குறாரு, அந்த பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாரு, எப்படி உணவு முறைகளை மாற்றுறாரு, எப்படி வாழ்வியல் முறை மாற்றாரு, மாற்றி எப்படி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா பேஷண்ட் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இது ஒரு அருமையான பதிவு உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒன்றாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி.